ஆனா அடுத்த காஞ்சிபுரம் வரும்போது அமைச்சரா வரணும். ஒரே முதலமைச்சர் காஞ்சிபுரம் கோவிலுக்கு வந்த அண்ணாமலை அவர்களிடம் தொண்டர்கள் அவங்களுடைய பாசமலையை பொழிஞ்சு எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். முக்கியமாக அண்ணாமலை அவர்களை சூழ்ந்து கொண்ட அவருடைய ரசிகர் பட்டாளங்கள் பாஜக தொண்டர்கள், அண்ணா அடுத்த முறை வரும்போது காஞ்சிபுரத்துக்கு நீங்கள் வரும்போது அமைச்சராக தான் வரணும்னே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு திரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணா நம்ம தொண்டனாகவே இருப்போம், நான் கடைசி வரைக்கும் நம்ம கட்சிக்கு பணி செய்து கொண்டே இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்கள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்களை நாங்கள் ஏன் தலையில் வைத்து கொண்டாடுகிறோம் என்றால் அவரின் அந்த எளிமையான பேச்சும் ஒரு சாதாரண தொண்டனுக்கு கூட அவர் கொடுக்கும் மரியாதையும் தாங்க காரணம் அப்படின்னு அவருடைய ஆதரவாளர்கள், அவருடைய ரசிகர் பட்டாளங்கள் எல்லாம் அங்கே ரொம்ப பூரிப்பாக அண்ணாமலை அவர்களை புகழ்ந்து தள்ளி அண்ணாமலை அவர்களை சூழ்ந்து கொண்டு அந்த காணொலியை நீங்களே பாருங்கள். ஒட்டுமொத்தமாக காஞ்சிபுரமே ஸ்தம்பித்தது அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான அண்ணாமலை ஆதரவாளர்கள், பாஜக தொண்டர்கள் அங்கே வந்து திரண்டு விட்டார்கள். முக்கியமாக இந்த வீடியோ பாருங்கள். கோவிலுக்குள்ளேயும் சரி, கோவிலுக்கு வெளியவும் சரி, அண்ணாமலையாரிடம் சூழ்ந்து அந்த பக்தர்கள், தொண்டர்கள், நம்ம பாஜக தொண்டர்கள் அந்தளவுக்கு அண்ணாமலை அவர்கள் மீது பாசத்தை புழிந்து எடுத்திருக்கிறார்கள். இந்த காணொலியை பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். முக்கியமாக அண்ணாமலை அவர்களுக்கு மத்தியில் வந்து ஒரு நல்ல அமைச்சர் பதவி கொடுக்க போகிறாங்க, அப்படி இல்லைனா பாஜக கட்சியில் தேசிய லெவலில் பொறுப்பு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு இங்கே உள்ள மீடியாக்கள் எல்லாம் இஷ்டத்துக்கு அவங்களுக்கு வாயில் வந்தெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இது எதுவுமே எதிர்பார்க்காம தான் பாஜகவுடைய முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் கட்சியில் கடைக்கோடி தொண்டனாக கூட நான் இருக்கிறேன், முக்கியமாக தமிழ்நாட்டை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன்னு அண்ணாமலை அவர்கள் ஏற்கனவே, அதாவது முன்பே அவர் வந்து சொல்லிட்டாரு. எனக்கு பதவி கொடுத்தாலும் சரி, பதவி கொடுக்கவில்லை என்றாலும் நான் தமிழ்நாட்டு அரசியலை விட்டு நகரப்போவதில்லை அப்படின்னு திமுகவுக்கு ஒரு மரண பயத்தை அவர் காட்டியிருந்தார். நான் தலைவர் பொறுப்பில் இருந்தாலும் சரி, தலைவர் பொறுப்பில் இல்லைனாலும் சரி, கடைசி தொண்டனாக தமிழ்நாட்டு மக்களுக்காக போராடுவேன் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் முன்னாடியே பேட்டியில் சொல்லியிருக்காரு. அதுபோல தான் தற்போது வரை மத்தியில் வந்த அமைச்சர் பொறுப்பும் வேண்டாம், தேசிய பொறுப்பும் வேண்டாம் என்று தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களுக்காக தமிழகத்திலேயே பாஜகவுடைய தொண்டனாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டு அரசியலை கலக்கி கொண்டிருக்கிறார். திமுக கண்களில் விரலை விட்டு ஆட்டி கொண்டிருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள். பாருங்கள் எந்த அளவுக்கு தமிழ்நாடு முழுக்க எந்த பகுதியில் சென்றாலும் அண்ணாமலை அவர்களுடைய அந்த ஆதரவாளர்கள் கூட்டம் வந்து அண்ணாமலை அவர்களை பார்த்த உடனே அந்த பூரிப்பு, இதெல்லாம் ஒரு உண்மையிலுமே ஒரு மக்கள் தலைவர் அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான். கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு அண்ணாமலை அவர்களை பிடிக்கும் என்றால் ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்.